பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருவாராக. இந்த நாளில் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. யோபுவினுடைய சரித்திர புத்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், யோபு பக்தன் எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாயிருந்தான். அந்த உண்மையாக இருந்ததன் நிமித்தமாய் கர்த்தர் எந்த அளவுக்கு அந்த மனுஷனை ஆசீர்வதித்தார் என்று நமக்கு தெரியும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு உண்டான இழந்து போன சகல ஆசீர்வாதங்களுக்கும் பதிலாக இரட்டிப்பாய் தேவன் அவனுக்கு நன்மையை கொடுத்தாராம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் யோபுவினுடைய சிறையிருப்பில் இருந்து யோபு வெளிவந்ததற்குரிய ஒரு வழியை இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடையாது. எவ்வளவு ஜெபித்தாலும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சிறையிருப்பு 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 இப்படியே வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த முயற்சிக்கினுடைய பலன் சரியாய் கிடைக்கிறதில்லை. எவ்வளவு உழைத்தாலும் அது ஏதோ ஒரு வழியிலே அனாவசியமாய் செலவழிந்து போகிறது. இப்படி கிறிஸ்தவ ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே யோபுவினுடைய சிறையிருப்பை போலவே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிற காரியம், இந்த சிறையிருப்பில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமென்றால் யோபு செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும். யோபு என்ன செய்தார்? தனக்காக ஜெபிக்காமல் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்தார். இதுக்கு யோபுவுக்கே வருத்தம், யோபுவுக்கே உடம்பு நிறைய பருக்கள், யோபுவினுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதம் எல்லாம் யோபுவை விட்டு தூரமாய் போனது. யோபுவினுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் அப்படியே இறங்கி கீழே வந்தது. யோபுவினுடைய ஆசீர்வாதம், அந்தஸ்து எப்படிப்பட்ட நிலையில் யோபு இருந்தான் என்று யோபு 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவனுடைய கூடாரத்தின் மேலே இருந்ததாம். அந்த அளவுக்கு தேவனோடு நெருக்கமாயிருந்த மனுஷன். ஆனாலும் யோபுவினுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரவம், ஒரு போராட்டம் வந்த வேளையிலே அதில் இருந்து வெளியிலே வருகிறதுக்காக யோபு மேற்கொண்ட ஒரு வேலை, ஒரு செயல் என்னென்று சொன்னால், தனக்காக ஜெபிக்கிறதற்கு பதிலாக தன் நண்பர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே யோபுவினுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு அநேக நேரங்களிலேயே நம்மளை குறித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் அதிகமாக இருக்கிறது. நம்மளை குறித்து நாம் ஜெபிக்க கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. நம்முடைய ஜெப நேரத்திலே நமக்காக எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? கிட்டத்தட்ட ஒரு 100 வீதத்தில் ஒரு 80%, 90% எங்களுடைய தேவை, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பாடுகள், எங்களுடைய உபத்திரம், இதற்காகத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு 10 வீதம் அல்லது ஒரு 5 வீதம் எங்களுக்கு ஞாபகம் வந்தால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இல்லை என்றால் அந்த ஜெபம் கூட கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமா? நம்முடைய தடைகள் உடைக்கப்பட வேண்டுமா? மற்றவர்களுக்காய் தேவனிடத்திலே ஜெபிக்கிற மனுஷர்களாய் நாம் மாற வேண்டும். இன்றையில இருந்து நாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் எங்களுடைய சிறையிருப்பை எங்களை அறியாமலேயே எங்களை விட்டு அதை எடுத்து போடுவார். ஆசீர்வாதங்கள் வருகிறதை பார்ப்போம், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறதை பார்ப்போம். ஏனால் தேவன் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார் அல்லவா? யோபுவினுடைய தேவன் தானே எங்களுடைய தேவன். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? இன்றையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆரம்பியுங்கள். உங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தேவைகளுக்காக ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுடைய தேவைகளுக்காக அதிகமாக ஜெபியுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெப நேரத்தில் போய் கேளுங்க, ஆண்டவரே நான் யாருக்காய் ஜெபிக்க வேண்டும்? தேவன் உங்களுடைய இருதயத்தில் ஞாபகம் ஊட்டுவார். தேவன் உங்களிடத்தில் யார் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை உங்களுக்கு மனத்திரையிலே கொண்டு வருவார்.
அந்த ஜெபங்களுக்கு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே மணித்தியால கணக்கு நீங்கள் ஜெபிக்கிற மனுஷனாய் மாறிவிடுவீர்கள் என்று அந்த அளவுக்கு தேவன் இருதயத்திலே அநேகரை குறித்ததான காரியங்கள் உங்களுடைய இருதயத்திலே போடுவார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படி செய்து பாருங்கள். அந்த இடத்திலே கொஞ்சம் மனம் திரும்பி பாருங்கள். அந்த இடத்திலே உங்களுடைய ஜெபத்தை மாற்றி பாருங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். அதுபடியினாலே யோபுடைய சிறையிருப்பை மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சிறையிருப்பை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். அதுபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு செய்தியோடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி தருவாராக. தொடர்ந்தும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். God bless you.